நம்ம எம்எஸ் தோனி வைபவ் அந்த சின்ன பையனை பார்த்து கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு வைபவ் தந்த திடுக்கிடும் மிகப்பெரிய ஷாக்கான தகவல். இதை கேட்டு நம்ம எம்எஸ் தோனி ஒரு நிமிடம் ஆடியே போயிருக்காரு. இப்படி இருக்க போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நம்ம சிஎஸ்கே அணியின் தோல்வியை பத்தி பேசின நம்ம எம்எஸ் தோனி முக்கியமா வைபவ் அந்த சின்னஞ்சிறு பையனை பத்தியும் யாருக்குமே தெரியாத ஒரு சில விஷயங்கள் தற்போது போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நம்ம எம்எஸ் தோனி அவரு பேசியிருக்காரு. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் நம்ம எம்எஸ் தோனி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொடர்ல சிஎஸ்கே அணிக்கு எந்த ஒரு விஷயமும் நல்லபடியா கூடி வரல. நாங்க ஒரு பிளான் போட்டா களத்துல நடக்கிறது ஒரு விஷயமாக இருக்கு. முக்கியமா சிஎஸ்கே அணியில இருக்கிற பல முக்கியமான கீ பிளேயர்கள் ஒரு ஆட்டம் நல்லா விளையாண்டா அடுத்த ஆட்டம் சொதப்பிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு பிளேயர்களும் சிஎஸ்கே அணிய ஒரு ஆட்டம் நல்லா விளையாண்டு நம்ப வச்சு அடுத்த சில ஆட்டங்கள் சிஎஸ்கே அணிய கைவிட்டுறாங்க. உதாரணத்துக்கு ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில், ரஷீத், நூர் அகமது, காலித் அகமது, இப்படி நிறைய பிளேயர்கள் சொல்லலாம். இந்த தொடர்ல இவங்க எல்லாருமே நல்லா விளையாண்டிருந்தாலும் ஒரு சில ஆட்டங்கள் நல்லா விளையாண்டிருக்காங்க. பல ஆட்டங்கள்ல சிஎஸ்கே அணிய கையை விட்டுருக்காங்க. அதே போல நாங்க போடுற திட்டம் ஒண்ணு, களத்துல நடக்கிறது ஒண்ணு, இப்படி பல விஷயங்கள் இந்த தொடர்ல சிஎஸ்கே அணிக்கு கைக்குடி வராம போனது. இந்த தொடரை விட்டு நாங்க வெளியேறினதுக்கு மட்டும் இல்லாம இந்த மேட்ச் தோல்வி அடைகிறதுக்கும் அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி தோல்விக்கான காரணமா இதை சொல்லியிருக்காரு. அதே போல அதிரடியா விளையாண்டு சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருந்த வைபவ் அவரை பத்தியும் நம்ம எம்எஸ் தோனி பேசியிருக்காரு. அதாவது வைபவ் அந்த சின்ன பையன் கிட்ட மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில வார்த்தைகள் நான் பேசினேன். ஸோ இந்த சின்ன வயசுல அந்த சின்ன பையன் பேசினது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி வைபவ ரொம்பவே பாராட்டியிருக்காரு. அதாவது இந்த மேட்ச்ல வைபவ், ஜெய்ஸ்வால் ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக வந்தாங்க. எப்பயுமே துருன்னு வைபவ் அந்த சின்ன பையன் தான் இருப்பான். ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இன்றைய ஆட்டத்துல அப்படியே டெட் ஆப்போசிட்டா ஜெய்ஸ்வால் அதிரடியா அடிக்க கொஞ்சம் நேரத்துக்கு, அதாவது முக்கியமா பவர் பிளே முடிகிற வரைக்கும் வைபவ் பெருசா ஷாட் அடிக்கல, சாதாரணமா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. ஸோ எதுக்காக இன்னைக்கு இப்படி பிளாண்டிங் அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம எம்எஸ் தோனி வைபவ் அவங்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு வைபவ் தந்த பதில் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஆட்டத்துல அப்படிப்பட்ட ரோல் தான் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு வைபவ் சொன்னதா தோனி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மேட்ச்ல ஜெய்ஸ்வால் ஃபாஸ்டா விளையாடணும், பவர் பிளே முடிகிற வரைக்கும் வைபவ் கொஞ்சம் நிதானமா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ற கேரக்டர் தான் எனக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் பிக் ஷாட் அடிக்கக்கூடிய பால் வந்தாலும் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை மட்டும் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதனால அந்த வேலையை மட்டும் நான் செஞ்சேன் ஜெய்ஸ்வால் அவருடைய விக்கெட் விழுற வரைக்கும். ஸோ ஜெய்ஸ்வால் அவருடைய விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா நான் வேகமா ஆடும்படி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதன் காரணமா நான் அதுக்கப்புறமா வேகமா விளையாண்டேன். ஸோ உள்ள இருந்து என்ன சொன்னாங்களோ அதை தான் கரெக்டா நான் களத்துல வெளிப்படுத்தினேன் அப்படின்னு வைபவ் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நம்ம எம்எஸ் தோனி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 14 வயசு சிறுவன், சின்னஞ்சிறு பையன், இந்த 14 வயசுல அவன் இஷ்டத்துக்கு கிரிக்கெட் விளையாடாம உள்ள இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷனை நான் பார்க்குறப்ப உண்மையாவே ரொம்ப பர்ஃபெக்டா வைபவ் இந்த மேட்ச்ல கடைபிடிச்சிருக்கான். ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிற வரைக்கும் நிதானமா விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா பாலை டேக் ஆன் பண்ணி மேட்சை சர்னு வைபவ் முடிச்சிட்டான். ஸோ உண்மையாகவே வைபவ் என்கிட்ட சொன்ன இந்த பதில் எனக்கு ரொம்ப பெரிய அளவில் பிரமிப்பும் ஷாக்கும் கொடுத்துச்சு. உண்மையாகவே வைபவ் இந்தியன் டீமின் மிகப்பெரிய எதிர்காலம். கண்டிப்பா இந்தியன் டீம்ல வைபவ் அவருடைய பங்களிப்பு எதிர்காலத்தில் நிச்சயமா மிகப்பெரிய அளவில் இருக்கு. 14 வயசுல இப்படின்னா இன்னும் மெச்சூர்டு ஆகிறப்ப வைபவ் அவருடைய கிரிக்கெட் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு வைபவ் அவர்கிட்ட பேசினது தனக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பிரமிப்பு அளிச்சது அப்படின்னு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சிஎஸ்கே தோல்வியை பத்தியும் அதே போல வைபவ் அவரை பத்தியும் பாராட்டி நம்ம தோனி அவர்கள் பேசியிருக்காரு.